முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஹாய் கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வாரம் ரா ஸ்மாக்டவுன் லைவ்ல என்னெல்லாம் நடக்க போகுது அதை பற்றின ஒரு சின்ன ப்ரிவியூ தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ராவை பற்றி பார்க்கலாம். ரால ஆல்ரெடி ஒரு 3-4 மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ராண்டா ரோசி வெர்சஸ் நாயா ஜாக்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது வந்து ஆல்ரெடி வந்து மேட்ச் கார்டு வந்து போட்டே காமிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சாஷா பேங்க் வெர்சஸ் எம்பர் மூன் வெர்சஸ் அலெக்சா பிளஸ் வெர்சஸ் நட்டாலியா ஃபேட்டல் 4-வே மேட்ச். இவங்க 4 பேர் வந்து ரால இருந்து உமன்ஸ் லேடர் மேட்ச்க்காக வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால இவங்க 4 பேருக்கு வந்து ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்க போகுது. இதுல ஒரு சின்ன கொஸ்டின் மார்க், அலெக்சா பிளஸும் நட்டாலியாவும் வந்து இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க போன வாரம். இவங்க ரெண்டு பேரும் இந்த வாரம் இந்த ரால வந்து ஃபேட்டல் 4-வே மேட்ச்ல கலந்துக்குவாங்களா அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் ஜிந்தர் மஹால். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஜிந்தர் மஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை இந்த வாரம் ராக் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு. அந்த சேலஞ்சை ரோமன் ரிங்ஸ் அக்செப்ட் பண்ணாரு. அதனால WWE வந்து இந்த மேட்ச் வந்து அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் வந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக செத்ராலன்ஸுக்கு என்ன மேட்ச் இருக்கும் அப்படின்றது வந்து தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மேட்ச் இருந்தாலும் ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் ஜிந்தர் மஹால் மேட்ச் வந்து நடக்கும்போது அதில் வந்து எல்லாரும் ஏமாற்றி ரோமன் ரிங்ஸ் அடிக்கும் போது செத்ராலன்ஸ் வந்து ரோமன் ரிங்ஸை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சாமி ஜெயின் வெர்சஸ் பாபி லாஸ்லி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சல் வருது. போன வாரம் வந்து ஆடியன்ஸ் சைட்ல இருந்தே சாமி ஜெயின் பேசிட்டு போயிட்டாரு. இந்த வாரம் வந்து அந்த மாதிரி பேசும்போது பாபி லாஸ்லி வந்து சாமி ஜெயினை பிடிச்சி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிக் ரோவன் வெர்சஸ் கர்ட் ஆங்கிள். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சல் ஓடுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிக் ரோவன் என்ன சொல்றாரோ அதெல்லாம் வந்து கர்ட் ஆங்கிள் கேட்டுட்டு இருக்காரு. அதை வந்து ஸ்டெஃப்னி மிக்மேனே சொன்னதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது பெரிய கான்ட்ரவர்சல் வருமா, என்ன காமெடி நடக்க போகுது, அவர் என்ன சொல்ல போறாரு, கர்ட் ஆங்கிள் என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்டாடி அண்ட் பிரே வயட் வெர்சஸ் த பி டீம். இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பி டீம் வந்து மணி தி பேங்க் 2018ல ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்னாங்கன்னா ஏதாவது காமெடி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா தி மெயின் ஈவென்ட் பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் ஃபின் பெல்லர் வெர்சஸ் பாபி ரூட் வெர்சஸ் கெவின் ஓவன் ஃபேட்டல் 4-வே மேட்ச். இவங்க 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் மணி தி பேங்க்காக குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால இவங்க 4 பேருக்கு வந்து ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் என்ன நடக்க போகுது, இதுல யார் வின் பண்ணுவா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியா ஸ்மாக்டவுன் லைவ் பத்தி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சிங்காரா வெர்சஸ் ஆண்ட்ராய்ட் ஆல்மாஸ். அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சல் வந்துச்சு. சிங்காராவை போன வாரம் வந்து அவர் வந்து அடிச்சிட்டாரு. அதனால வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வாரம் ஸ்மாக் டவுன் லைவ்லேயே வந்து மேட்ச் இருக்குமா, அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மணி தி பேங்க் 2018ல ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குமா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் டேனியல் பிரையனை வந்து ரொம்பவே வந்து கேவலமாக பேசிட்டு போனாரு. அதுக்கு முன்னாடி வாரம் வந்து டேனியல் பிரையன் அட்டாக் பண்ணியிருந்தாரு. அதனால அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்து டேனியல் பிரையன் பண்ணுவாரா, அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணா இவங்க ரெண்டு பேருக்கு மணி தி பேங்க் 2018ல வந்து மேட்ச் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் ஷின்ஸ்கே நாகமாரா. போன வாரம் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்ஸ்கே நாகமாரா வந்து ஏஜே ஸ்டைல் வந்து ஷின்ஸ்கே நாகமாராவை அட்டாக் பண்ணிட்டாரு. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இந்த வாரம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஜன் பிரதர்ஸ் வெர்சஸ் லுக் எல்லஸ் அண்ட் கால் ஆண்டர்சன். இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சல். இவங்க தான் வந்து மணி தி பேங்க் 2018ல ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோத போறாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா லுக் எல்லஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. அதனால வந்து இந்த வாரம் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு சில சிங்கிள்ஸ் மேட்ச் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரிஜன் பிரதர்ஸ் வந்து லுக் எல்லஸ் அண்ட் கால் ஆண்டர்சன் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மணி தி பேங்க்காக 4 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேஜோட வந்து பேச போறாங்களா, இல்ல அவங்க 4 பேருக்கு ஏதாவது மேட்ச் வந்து பேஜ் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி தி பேங்க் லேடர் மேட்ச்க்காக வந்து ஸ்மாக் டவுன் லைவ்ல இருந்து 4 பேர் குவாலிஃபை ஆயிருக்காங்க. இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, போன வாரம் வந்து மிஸ் வந்து ரூசேவை அட்டாக் பண்ணியிருக்காரு, நியூ டேவும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சம்மோஜோவும் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதனால 4 பேருக்கும் வந்து ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச், இல்லை 4 பேருக்கு ஏதாவது மேட்ச் நடக்குமா அப்படின்றது வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த வாரம் ராவும் சரி ஸ்மாக் டவுனும் சரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, மணி தி பேங்க்கு முன்னாடி நடக்க போற ரா ஸ்மாக் டவுன். அதனால வந்து எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க, எல்லாருமே வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்க, அட்டாக் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட். Shut up and sit down.